எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் வியூவர்ஸ் காலை வணக்கம். இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து பேசிகிட்ருக்குறோங்க. ஸோ முக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் தான் கன்னியாகுமரி. வங்கக்கடல், அரபிக்கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், எப்படி கடற்கரை ஓரங்களில் குளிப்பதற்காகவே இங்கே சிறப்பு பெற்ற ஒரு தலம். திதி கொடுப்பதற்காகவும் முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுப்பதற்காகவும் இந்த கடற்கரைக்கு வருவது தான் இயல்பு. எதுக்கு நம்ம இந்த பதிவை போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்றும் முந்தா நாளும் பார்த்திங்கன்னா கடல் கொந்தளிப்பு, அதாவது கடலில் அலைகள், பெரிய அலைகள் பயங்கரமாக மோதுவதாகவும், ஸோ அந்த அலையில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 3 பேர் அடித்து இழுத்துட்டு போயிட்டதாகவும், முந்தா நாள் ஒரு 5 பேரை அடித்து இழுத்துட்டு போயிட்டதாகவும் தகவல். இங்கே லோக்கலில் உள்ளவங்க, வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால காண்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காண்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட்டில் வெப்பம், அனல் காற்று வீசுறதுனால பார்த்திங்கன்னா கடல் மிகப்பெரிய அலைகள் எழுவதாகவும், கடலுக்குள்ளே மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த மிகப்பெரிய அலைகள், உதாகரமான அலைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் வாசிகள், மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா தடைக்காலம் அப்படின்றதுனால என்னென்னு தெரியலைங்க, உள்ளே நிறைய பேர் மீன் பிடிப்பதற்கெல்லாம் போகவே இல்லை. அதே மாதிரி படகுத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் பாறைக்கும் சிலைக்கும் போக்குவரத்து, படகு போக்குவரத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக மிகப்பெரிய அலைகள் கப்பலையே, அதாவது படகுகளையே கவிழ்த்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அதை படகு சவாரி எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருக்குறாங்க. தயவு செஞ்சு கன்னியாகுமரி வரும்பொழுது கடலில் இறங்கி யாரும் குளிக்க வேண்டாம். திதி கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் தயவு செஞ்சு தற்போது நிறுத்தி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். ஸோ காலையிலே வந்தோம், செம கூட்டம் இருந்துச்சு. சன் ரைஸு பார்க்குறதுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க. அப்போவுமே ஒரு பீதி மாதிரியாக தான் இருந்துச்சு கடற்கரை ஓரமாக. கிட்டத்தட்ட 8, 9, 10 பேருக்கு மேலே 2 நாட்களாக தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சுன்றனால கடற்கரையில் சங்கமிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக போடப்பட்டு கடலுக்குள்ளே யாரையுமே இறங்குவதற்கு அனுமதி இல்லை, விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சங்கமம், முக்கூடல் சங்கம இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை. இது சீசன் தான், சீசனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை. காலையில் இந்த சன்ரைஸை பார்த்துட்டு பெரும்பாலுமே எல்லா மக்களும் திரும்பிட்டாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுதுங்க. ஸோ கைண்ட்லி மை டியர் சப்ஸ்கிரைபர், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ். எல்லாத்துக்கும் இதை பகிர்ந்தளிங்க. கன்னியாகுமரிக்கு தற்பொழுது டூர் போட்டிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது யூஸ்ஃபுல் கிடையாது, தற்பொழுது யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ மறுபடியும் அப்டேஷன்ஸ், ஏதாவது நியூஸ் அப்டேஷன்ஸ் பார்த்துட்டு கன்னியாகுமரி வந்தீங்கன்னா ஸோ அந்த ஏரியாவில் நம்ம பார்த்து குளிச்சுட்டு ரசிச்சுட்டு பார்த்துட்டு போகலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம குகநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம், அது பக்கத்தில் இருக்குதுங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த குகநாதர் ஆலயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு அதனுடைய வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம். மை டியர் வியூவர்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தற்பொழுது யாராவது டூர் போட்டிங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் கழிச்சோ ஒரு 20 நாள் கழிச்சோ வெயில் வேகமெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமேல் நீங்கள் இங்கே வரலாம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன். எல்லாத்துக்கும், உற்றார் உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை பர்டிகுலராக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். காரணம், கடல் கொந்தளிப்பாக இருக்கிறதுனால யாரும் கன்னியாகுமரிக்கு தற்பொழுது வர வேண்டாம். வந்தீங்கனாலுமே சரியாக நீங்கள் விசிட் பண்ண முடியாத ஏரியாக்களை எல்லா ஏரியாவிலையுமே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஸோ 8, 10 பேருக்கு மேலே கடல் அலையானது உள்ளே இழுத்து சென்றதாகவும், கடற்கரை ஓரமாக பெரும்பாலும் கடல் அலை கொந்தளிப்பாக தான் காணப்படுவதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதால் தயவு செஞ்சு யாரும் கடற்கரைக்கு
போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பி கேர்ஃபுல் ஒன் அண்ட் ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர். ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ காந்தி மண்டபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் காந்தி மண்டபம். ஸோ இன்சைடு போகிறப்ப செருப்பு போட்டு போகக்கூடாது. ஸோ இதனுடைய பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலைகள்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே யாரையுமே விடுறதில்லை. இப்போ பின்பக்கத்தில் ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை இழுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய அலைகள் கடலில் உருவாகிட்டு இருக்கிறதுனால யாரும் கடலுக்குள்ளே போக வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.